ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் திப்பாலை வளர்மதி ஆயா. இந்த வீடியோ எதுக்கு நான் போடுறேன்னு சொன்னால், நான் வந்து ஒரு நாள் எங்கள் ஊருக்காவலான ஐயா கிட்ட உட்காந்து லைவ் போட்டேன். அப்போ மக்கள் எல்லா பேருமே நல்லா சாமி கொடுத்தாங்க, வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ நான் ஐயாட்ட பேசினேன், ஐயா உங்கள் புகழ் உலகமெங்கும் பரவணும், உங்களோட சொன்ன சொல்லு மாறக்கூடாது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வழியை காட்டுங்கய்யா, கேட்ட வரத்தை கொடுங்கய்யான்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட சொன்னேன், கும்பிடுங்கன்னு. அப்போ திடீர்னு யதார்த்தமாக மலேசியாவிலேருந்து என் தங்கச்சிப்பா மலேசியாவிலேருந்து எங்கள் தங்கச்சிம்மா எனக்கு கால் பண்ணாங்க, லைவில் வந்தாங்க. கால் பண்ணி, ஆயா இந்த மாதிரி நான் நேர்ந்துக்கிட்டேன், எனக்கு வந்து நல்லபடியாக இருக்குது, டாக்டரே கையை விரிச்சிட்டாரு, அவங்க நம்பிக்கை வச்ச நம்பிக்கைக்கும் டாக்டரே கை விரிச்சிட்டாரு, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீங்கள் வந்து நான் நேர்ந்திருக்கேன், எனக்கு உடனே நான் செய்யணும்னு ஆசை, பாருங்களேன் எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்குறாங்கப்பா, உயிரே வச்சுருக்காங்கப்பா. எந்த ஒரு ஏதோ நம்ம மனசுக்குள்ளே நமக்கு இஷ்டப்பட்டு நம்மளுடைய எதுவாக இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நேர்ந்துக்கலாம், அதனால் தப்பே கிடையாது. சரிங்களா? சொல்ல வரேன் என்னான்னு சொல்லி, அவங்க ஒரு நாய்க்குட்டி வளர்த்தாங்களாம், செல்லமாக வளர்த்துருக்காங்க, பாப்பா பேபிமா குட்டி, கவலைப்படாத தங்கம் செல்லம் அழகி வைரவர் ஐயா, நீங்கள் நல்லா இருக்கணும், அவங்களோட சேர்ந்து உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊர்காவலன்ட்ட வேண்டிக்கிறேன். கவலைப்படாத தங்கம் வேண்டிக்கிட்டாங்க எங்கள் தங்கச்சி. அப்புறமேட்டுக்கு எனக்கு வந்து 1 கோடி போட்டு விட்டாங்கப்பா, இனிமேல் 1 கோடி தப்பா சொல்லணும், சரியாப்பா? ஒத்தருவானாலும் நமக்கு மனசு வேணும் இல்லையா? ஒரு கோயிலுக்கே பரிகாரம் செய்யணும்னாலும் எனக்கு 1 கோடி அனுப்பிச்சி விட்டாங்கப்பா. நான் வந்து உடனே டவுனுக்குள்ளே போயிட்டு வேணுன்ற ஜாமான்லாம் வாங்கிட்டு, எனக்கு ஊருக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவருக்கு நல்லா மணக்கிற பொருள்லாம் ரொம்ப அவருக்கு பிடிக்கும், அவருக்கு என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். சுருட்டு ஒன்று மட்டும் வாங்க மறந்துட்டேன், எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சனால அது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கும். அதனால் என் வீடியோவை உள்ளே வந்து எல்லா சாமி அபிஷேகம் எல்லாம் போட்டிருக்கேன். எதுவும் குறைகள் இருந்தால் மக்களாகிய நீங்கள் என்னை மன்னித்து ஏற்றுக்கிறணும். மக்களால் நான் மக்களுக்காக வேணாம், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் நீங்கள் இல்லை, என் உயிரே நீங்கள் தான். சரிங்களா? அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் நிலாமா, நீங்கள் பூ வாங்கி போட சொன்னீங்க, போட்டேம்மா. ஐயாவுக்கு எந்த குறையும் இல்லாமல் போட்டேன். நானும் சொல்லி வேண்டிக்கிட்டேன், நம்ம வெளியே சொல்லக்கூடாது, அந்த வேண்டுதல் முடிஞ்ச பிறகு தான் அதை வெளியே சொல்லணும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும்மா, கவலைப்படாதீங்க. அவர் வந்து மனசு வச்சுட்டாருன்னா அவர்கிட்டருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நீதிக்கு புறமாக யார் என்ன எதிர்த்து செஞ்சாலும் அவர் விடமாட்டார்மா. அவர் வந்து யார் தெரியுமா? நீதிமான். சரிங்களா நிலாமா? வாங்க, பாய். அப்புறமா வந்து என்னான்னு சொன்னால், நான் கோயிலில் அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சூப்பர் சாட் போட்டவங்க, எனக்கு ஜிபே பண்ணவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றி. நீங்களும் ஒரு ஒத்தருவா சூடம் உன்னால் முடிஞ்சதை வேண்டிக்கங்கப்பா, உன்னால் முடிஞ்சதை வேண்டிக்கங்க. விளையாட்டு கிடையாது. உட்காந்து வீட்டிலே உட்காந்து அவரை நினச்சி நீங்கள் வேண்டிக்கங்க, நடக்கும்ப்பா, கவலைப்படாதீங்க. முருகனுக்கு அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாருங்கப்பா, ஆயா வந்து ஊர்காவலன்ட்ட கிளம்பிட்டேன். நம்ம வீட்லேயும் பூ போட்டு விளக்கேற்றிட்டு நம்மளால் முடிஞ்சதை செய்வோம்ப்பா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. கணக்கம்பட்டி ஐயாவுக்கு அரோகரா அரோகரா. கணக்கம்பட்டி சாமி ஐயா சித்தரே எல்லா மக்களுக்கும் நல்ல வழியை காட்டுங்க. சித்தர் ஐயா கிளம்பிட்டேன், நான் ஊருக்காவலன்ட்டு கிளம்பிட்டேன். வாங்கப்பா எல்லா பேரும். மதுரை மீனாட்சி நான் மட்டி கிடைக்காது. ஐயாவுக்கு நடக்குது. பன்னீர் பார்த்துக்கோங்க. சந்தனம் பாட்டியை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சும்மா கேட்டா பாருங்கப்பா, ஐயாவுக்கு வஸ்திரம் எடுக்க போகிறேன். வெங்காயம் மடிச்சுக்கிட்டு அப்பாவை காப்பாத்து. பாருங்கப்பா, ஐயாவுக்கு நாலு சொல்லிட்டு போகிறேன். தள்ளியே போட போகிறோம். சரிங்களா? நானே சும்மா வேற என்னையில கடிக்க விடுது. இது உள்ள இருக்கட்டும், யாராவது எடுத்து போட்டுக்கலாம். வீட்டில் 3
பாருங்கப்பா, ஊர்க்காலனை நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஆயா வந்து சாமியெல்லாம் நல்லா கும்பிட்டுட்டு எங்கள் வீடு பக்கம் இங்கே பாருங்கள் பிரகாசமாக இருக்கா, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த விளக்கெல்லாம் உள்ளே தூக்கி வச்சுட்டேன். இப்போ ஒரு சின்ன நம்ம வாங்கின விளக்கு, ஏற்கனவே 2 விளக்கு இந்த பாருங்க காட்டுக்குள்ளே தான் இருக்கார் ஊர்காவலை. மணி வாங்கி போடுறவங்க மணி வாங்கி போடலாம். தான் தூக்கிட்டு போனாங்க. இப்போலாம் அவர் ஒரு செயலும் செய்கிறத பார்த்துட்டு பயந்துட்டாங்க, தொடுறது இல்லை போல். அப்படியே இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா கம்பியை வாங்கி முறுக்கி கட்டி போட்டோம்னா நல்லாயிருக்கும் போல், பயம் இல்லாமல். இந்த ஒரு மரம் தாப்பா அவருக்கு. உத்து பாருங்க, அவர் உங்கள்கிட்ட பேசுவார். சரிங்களா? ஊர்காவலையே உங்கள்கிட்ட பேசுவார். நீங்கள் அவர்கிட்ட பேசுங்க, வீடியோவை பார்த்துக்கிட்டே பேசுங்க, பதில் சொல்லுவார்.